த்ரிஷா மேம் வந்து சைமா அவார்ட்ஸ்க்காக போயிருக்காங்க. அங்கே அஜித் சாருடைய ஃபோட்டோ ஒன்று ப்ளேஸ் பண்ணுறாங்க. அஜித் சார் வந்து எப்படிப்பட்ட ஒரு ஆளுன்றது த்ரிஷா மேம் பேசும்போதே தெரிஞ்சிருக்கோம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவரை மாதிரி ஒரு ஹியூமனிட்டியோடு இருக்க ஒரு ஆளை நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை. அதுக்கு ரீசன் என்னன்னா, அவர் வந்து ஒரு உச்ச நட்சத்திரம். அப்படிப்பட்ட ஒரு ஆள் அவருடைய லைஃப்பில் எப்படி ஒரு ஃபேஸில் இருந்தாலும் எல்லா இடங்கள்லையுமே ரொம்ப ஹம்பிளோட, ரொம்ப ஸ்வீட்டாக, எல்லாருக்குமே வந்து ஒரு மைண்ட் வந்து ஒரே மாதிரி இருக்காது. ஒரு நாள் ஒரு மாதிரி இருப்போம். எப்பயுமே வந்து சந்தோஷமாகவே இருக்க முடியாது. எல்லார்கிட்டையுமே அந்த பாசிட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது. ஏதாவது ஒரு இடத்துல நமக்கும் ப்ரெஷர் இருக்கும், நமக்கும் டிப்ரெஷன் இருக்கும். நம்மக்கிட்ட இருக்க கோவத்தை மற்றவங்க மேலே காட்டிடும். ஆனால் அஜித் அவர்கள் என்றைக்குமே அப்படி ஒரு விஷயத்த ஒரு மற்றவங்க கிட்ட செட்டில் பண்ணதே கிடையாது. எப்பயுமே ஒரு பாசிட்டிவாக தான் இருப்பார். பயங்கர ஹம்பிளோடு நடந்துப்பார். அதுதான் அவருடைய மிக முக்கியமான குவாலிட்டி அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அண்டு அஜித் சாரோட ஃபோட்டோ அந்த சைமா அவார்ட்ஸில் வரும்போது அரங்கமே அப்படியே அதிருது. அப்படி ஒரு எனர்ஜி, அப்படி ஒரு பிளாஸ்டான ஒரு மூமெண்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஃபோட்டோ வர்றதுக்கே அப்படின்னா அவர் அங்கே அவார்ட் ஃபங்க்ஷன்லாம் வந்திருந்தால் என்ன ஆயிருக்கும்னு சொல்லிட்டு.